பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வேளையிலே அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து வேத பகுதியிலே வாசித்து தியானித்து கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த அவருடைய கிருபைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுக்கக்கூடியவர்களாக நிலைத்திருப்போம். அவருடைய மகிமுள்ள கரம் நம்மளை தாங்கி வழிநடத்தி நம்மளை பாதுகாத்து அரவணைக்கக்கூடிய கரமாக நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய துக்கிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகையாலே என் சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு எப்பொழுதும் துதியும் நன்றியும் செலுத்தக்கூடியவர்களாய் அவருடைய பாதப்படியிலே நாம் அமர்ந்திருப்பதையே தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களை நமக்கென்று தெரிந்தெடுத்துக் கொள்கிறோம். அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் என்று அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட அது நிலையான பிரயோஜனமாக நமக்கு காணப்படுகிறதில்லை. கர்த்தரையே நம்பியிருப்பதையே நமக்கு பிரயோஜனமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையாக எப்பொழுதும் நமக்கு நிலைத்திருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு அவருடைய மகிமையினாலே நாம் முழுவதுமாக நிரம்பி அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். இதையே நாம் நல்லதென்று தெரிந்து கொண்டு நாம் பரிசுத்த பாதையிலே கடந்து வர வேண்டும். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோமானால், ஓசியா 13 அதிகாரம் 9வது வசனம், நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களிலே ஈடுபட்டு பலவிதமான பாவங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளை நாம் செய்தும் கர்த்தருக்கு சித்தமில்லாத அருவருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசியும் நாம் வந்த போதிலும் கூட கேடு உண்டாக்கி தேடி அதை தொடர்ந்து கொள்கிறவர்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனாலும் கர்த்தர், நீ உனக்கு கேடு உண்டாக்கும்படி நடந்து கொண்டாலும் வாழ்ந்தாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, என் மகனே என் மகளே என்று சொல்லியிருக்கிறார். அவரிடத்தில் சகாயம் பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக பிரயோஜனப்படக்கூடிய கருவிகளாக இப்பூமியிலே வாழ்ந்து வர நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் அருவருக்கக்கூடிய பாவங்களை நாம் வெறுத்து கர்த்தர் அருவருக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம் மறந்து வாழ்ந்து பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் தேடி நாடி அவைகளையே பின்தொடர்ந்து நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் அந்த மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள மிகவும் நாம் ஆவலாய் ஏக்கமாய் தொடர்ந்து பின்பற்றி அவைகளை நாம் கண்டடைவோம். ஏசப்பா, என் தகப்பனே, இந்த பூமியிலே நான் கேடு உண்டாக்கும்படி பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை செய்து வந்தாலும் கூட உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்து உம்முடைய கண்களிலே கருணை கிடைத்து எனக்கு சகாயம் கிடைக்க நீங்க உதவி செய்த தயவுக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று அவரை நாம் துதிப்போம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்ளட்டும்.
அவருடைய மகிமுள்ள கரம் அவர்களை தாங்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை நல்வழியிலே நடத்தி மகிமையான வல்லமையான காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்து சந்தோஷப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. அவருடைய நித்திய கிருபை அவர்கள் சிரசின் மீது அடையாளமாக முத்திரையிடப்பட்டு இருப்பதாக. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு இம்மட்டும் துணையாயிருந்து நாங்கள் கேடு உண்டாகும்படி செயல்பாடுகளை செய்தாலும் கூட உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்து சகாயம் கிடைக்க நீர் கருணை காட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை நீங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரித்து உடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக வாழ நீங்கள் உங்களையே தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி பரிசுத்தமான பாதையிலே கடந்து வரும்பொழுது கர்த்தர் நித்தியமாய் அழியாத பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்மளை அனுமதித்து அவர் ராஜ்யத்திலே ஜீவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் கொடுத்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. நித்திய காலமாக வாழ்ந்து வரும் இந்த பரலோக ராஜ்யத்தையே நாம் தேடி நாடி வாஞ்சிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நாமும் கூட பரிசுத்தமுள்ள தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வாஞ்சித்து பின்தொடருவோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.